நெட்வொர்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கு ஆட்சியை பிடிச்சது, ஆனா ஒருத்தருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும் ஏமாற்றத்துல போயிருக்கிறாரு இந்த எம்எல்ஏ. ரொம்பவே எதிர்பார்த்தாரு, நம்மளுக்கு முக்கியத்துவமா கொடுப்பாங்க, அமைச்சர் பதவி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் பேர் லிஸ்ட்ல அடிப்பட்டது. உண்மையிலேயே இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான எலிஜிபிள் இருக்கா தாவேக்காவில் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருக்குது. அவங்க படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா தவறவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை இந்த எம்எல்ஏ பண்ணியிருக்கிறாரு. ஆனா நேற்று தினத்துல விஜய் அவர்கள் பதவி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இவருக்கு பெரும் ஏமாற்றம். இதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னா பார்க்கணும். வி.எஸ். பாபு கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து 8000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு வி.எஸ். பாபு அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவில் இருந்திருக்கிறாரு, அதிமுகவில் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் திரும்ப அதிமுகவில் போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் விலகி என்ன பண்ணாரு, தாவேக்கால போய் இணைஞ்சாரு. தாவேக்கால போய் இணைஞ்சானே கொளத்தூர் தொகுதியில் அவர் நிப்பாட்டினாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நீங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கங்களேன், ஏகப்பட்ட தொகுதிகளுக்கு அவர் செஞ்சாலும் ஸ்பெசிபிக்கா கொளத்தூர் தொகுதி அப்படின்னும் பொழுது அதை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு வந்தார் அந்த தொகுதி அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் இருக்கிற தொகுதிகள், மற்ற தொகுதிகள்லாம் ஏக்கம் அடைஞ்சாங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம தொகுதியை அவர் தேர்ந்தெடுக்கல, கொளத்தூர் தொகுதிக்கு இவ்வளவு செய்யறாரு, அப்ப நம்ம தொகுதிக்கு எவ்வளவு செய்வார் அப்படின்ற ஒரு பொறாமையில கூட ஒவ்வொரு தொகுதி மக்களும் என்ன பண்ணாங்கன்னா கொளத்தூர் தொகுதியை பார்த்து ஏங்குனாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தாரு அப்படின்னு தான் எல்லாருமே நம்பினாங்க. அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லப்பட்டது. ஆனா 8000 வாக்கு வித்தியாசத்துல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியுற்றார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வந்தோடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி. இதை தாவேக்காவினர் ரொம்பவே கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனா வி.எஸ். பாபுவை கட்டி அணைச்சு என்ன பண்ணாரு, ஆற தழுவினாரு ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பரவாயில்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைஞ்சிருக்காருன்னா இவர் நம்ம ஹானர் பண்ணணும், இவருக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி உறுதிப்பா அப்படின்னு தாவேக்கா வட்டாரங்கள்ல பேச ஆரம்பிச்சது. அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா பேசுனாங்க, வி.எஸ். பாபுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு துறையை கொடுத்து அமைச்சராக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நேற்று தினத்துல முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி இருக்கும் பொழுது கூட சென்னையை சேர்ந்த ஒரு 5 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க அப்படின்னு சொல்லணும். புசியானந்த் அவர்கள், ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா, வெங்கட்ரமணன், விஜய் அவர்கள் மொத்தம் 5 பேர் என்ன பண்ணாங்க, பதவியேற்றுக் கொண்டாங்க. இப்போ குறிப்பா எல்லா அமைச்சர்களும் இங்க சென்னையில இருந்து சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா நீங்க மண்டல வாரியா சமூக வாரியா என்ன பண்ணணும், அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கிறவங்களுக்கு ஒரு எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா மாவட்டத்தையும் நீங்க கவர் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு அமைச்சர்களையும் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமா சென்னையில இருந்து மட்டுமே எடுத்தீங்கன்னா அப்ப மத்த மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க எங்க தொகுதிக்கு அமைச்சர் இல்லையே, எங்க மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே. சோ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூக ரீதியா மண்டல வாரியா என்ன பண்ணுவாங்க, அமைச்சர் பதவியில நியமிக்கிறது ரொம்ப 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 வழக்கமா இருக்கு. நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் டெல்டா மாவட்டம், இந்த பக்கம் மேற்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கவர் பண்ற மாதிரி அமைச்சர்களை சூஸ் பண்ணணும். சோ ஆனா விஜய் இப்போ 5 பேரை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சென்னையில இருந்து சூஸ் பண்ணிட்டாரு. திரும்பவும் சென்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா வி.எஸ். பாபு ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கிறாரு, ரொம்ப ஏமாற்றத்துக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா ரொம்பவே நம்பிட்டு இருந்தார். அவரும் உண்மையிலே நம்பிட்டு இருந்தாருங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நம்ம தோக்கடிச்சிட்டோம், அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு. நேற்று தினத்துல அமைச்சரவையில பதவி பிரமாணம் செய்யும்போது தனக்கு அங்க ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். சரி ஓகே, நமக்கு இடம் இல்லைன்னா கூட பின்னாடி நமக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனா ஒட்டுமொத்தமா நேற்று தினத்துல 5 பேரு சென்னையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர்களா சூஸ் பண்ணதுனால இப்ப அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு செய்தி வந்த உடனே ரொம்ப அப்செட்டா இருக்கிறாராம் வி.எஸ். பாபு அவர்கள். இன்னும் சொல்ல போனா தலைமை மீது ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு அப்படின்னு பரபரப்பு இருக்குது. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக சென்னை கோட்டை அப்படின்னு பலதரப்பட்ட தேர்தல்ல
அது நிரூபணமாயிருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இது ரசிகர் மோகத்துல போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் ரீதியா, கட்டமைப்பு ரீதியா இது வந்து தாவேகா கண்ட்ரோல்ல போகல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, ரசிகர் மோகத்துல எல்லாருமே என்ன பண்ணாங்க, கண்ணை மூடின்னு என்ன பண்ணாங்க, விஜய் கட்சிக்கு என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க. விஎஸ் பாபு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒட்டுமொத்தமா சென்னை மாவட்டத்திலேயே நீங்க தேர்தல் நடக்கும்போது இந்த பெரம்பூர் தொகுதியும் கொளத்தூர் தொகுதியும் மட்டும்தான் கண்ணோக்கமா இருந்தாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாரு, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனா அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சார். சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவரை தோக்கடிச்சிட்டார்னா அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு ஆனர் கொடுக்கணும் அப்படின்னு தான் விஎஸ் பாபு தரப்புல இருந்து யோசிச்சாங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவர் யோசிக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டோம், அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து நம்மள ஹானர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் விஎஸ் பாபு யோசிச்சாரு. ஆனா இங்க அவருக்கு ஒரு பெரும் ஏமாற்றம். உடனே அதிருப்தியில இருக்கிற உடனே ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அவரை சமரசம் செஞ்சிருக்கிறாங்க. அண்ணே இந்த தடவை இல்லைண்ணே, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பதவி இருக்குண்ணே, கட்சியிலும் இருக்கும் ஆட்சியிலும் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அமைச்சரவை விரிவடையும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி கொடுத்தா சென்னையில மட்டும் ஒரு 6 அமைச்சர்களை தாவேக்கா சூஸ் பண்ணிருக்கோம். இத பார்த்தா மற்ற மாவட்டத்துல இருக்கிறவங்களும் இங்க போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சமூக ரீதியாகவும் மண்டல ரீதியாகவும் இங்க தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அமைச்சரவையில எப்படி விரிவாக்கம் பண்ண தெரியல, எந்தெந்த துறைக்கு யார போடணும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு. எந்தெந்த சமூகத்தில இருந்து எந்தெந்த மண்டலத்தில இருந்து இது விரிவாக்கம் பண்றதுக்கு விஜய்க்கு ஒரு நிர்வாக திறமை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எழும்புறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்த இங்க விஜய் அவர்கள் மேல விஎஸ் பாபு பயங்கரமா ஒரு கோபத்துல இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. நான் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்தும் எனக்கு இங்க பயன் இல்ல, எனக்கு இங்க ஒரு ஹானரும் கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில விஎஸ் பாபு அவர்கள் இருக்கிறதா ஒரு பரபரப்பான செய்தி. சோ விஎஸ் பாபு அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலையும் தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்குது. சோ அடுத்தடுத்து வருகிற அமைச்சர் விரிவாக்கத்துல விஎஸ் பாபுக்கு கண்டிப்பா ஒரு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போ விஎஸ் பாபு அண்ணன் கொஞ்சம் கோவத்துல இருக்கிறார்ப்பா முதலமைச்சர் விஜய் மேல அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.